ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரேசர் எடிஷன் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதில் ஆரஞ்சு கலர் காலர். ஸோ இதில் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். இது என்டையர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேரிங் டு பழைய மாடல்கள் அல்ட்ராஸை காட்டிலும். ஸோ இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைன் கொடுத்துருக்கிறது உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வண்டியை நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ வண்டியை பவர் ஆன் பண்ணிவிட்டேன். பவர் ஆன் பண்ணுற பட்டன் பக்கத்துலேயே நமக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. லாக் பட்டனு அண்டு ஹெட்லைட்டு அண்டு 360 கேமரா. இது உண்மையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த சேம் டைம் ஸ்டீரிங் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வழக்கமாக எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி தான். பட் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரேசர் எடிஷன் அப்படிங்கிறதுனால அதுலேயே வந்து சில காம்பஸிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது போக நிறைய விஷயங்கள் இதிலே நம்ம பார்த்துக்கலாம் போல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கியர் நாப்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஓகே தான், நாட் பேட். பட் இது எல்லாமே நம்ம பஞ்ச் மாடல்கள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சி டைப் சார்ஜர் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதிலேயே அல்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருக்காங்க. 10 இன்ச் டிஸ்பிளே இப்போ